கண்ணியமானவர்களே, குர்ஆனை எதிர்த்தவருக்கு அல்லாஹ் கொடுத்த கடுமையான தண்டனை. இன்னும் அந்த குர்ஆனை எதிர்த்தவர் யார், இன்னும் அவரினுடைய கடைசி நிலைமை எப்படி முடிந்தது என்பதனை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, படிப்பினை தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய அல்லாஹினுடைய நிஅமத்துகளை நமக்கு உணர வைக்கக்கூடிய பல காணொளிகளை, பல பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவானது என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனை எதிர்த்தா என்ன நடக்கும், குர்ஆனினுடைய பவர் என்ன, குர்ஆனினுடைய சக்தி எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, அமெரிக்காவில் ஒரு மனிதர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் ஒரு மனிதர், ஒரு இன்ஸ்டா பிரபலம், இன்னும் யூடியூபர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் ஒரு பிரபலமான ஒரு மனிதர். இந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சிடறாருன்னா, போராட்டங்கள் செய்வாங்கல்ல, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னா யூத மதத்தை சார்ந்தவர். இப்போ போராட்டம் செய்கிறாங்க. போராட்டம் செய்யும்போது, முஸ்லீம்களுக்கு எதிராக போராட்டம் செய்யும்போது, அந்த ஒரு மனிதர் முஸ்லீம்களை டார்கெட் பண்ண வேண்டும், முஸ்லீம்களை அவமதிக்க வேண்டும், முஸ்லீம்களை கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே அந்த ஒரு மனிதர் எந்த ஒரு பேரையுமே குறிப்பிடாமல் குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன், அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு மரியாதை இல்லாமல், ஒழு இல்லாமல், இன்னும் சுத்தம் இல்லாமல் குர்ஆனை பிடிக்கிறது, இன்னும் குர்ஆனை இப்படி தூக்கி மேலே விட்டு விட்டு கேட்ச் பிடிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் அவமதிப்பு செஞ்சுக்கிட்டு போயிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் தடுத்து பார்த்துருக்காங்க, சொல்லி பார்த்துருக்குறாங்க. அவரினுடைய ஆட்களினுடைய பலம் அதிகமாக இருந்ததின் காரணமாக அவரை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களால் எதுவுமே செய்ய முடியலை. இந்த ஒரு மனிதர் என்ன பண்ணிடுறாருன்னா, தூக்கி போட்டு இப்படி விளாண்டுக்கிட்டு போயிருக்கிறார். அந்த குர்ஆனினுடைய பவர் என்னங்கிறது, அந்த குர்ஆனினுடைய மகிமை என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். நவுதுபில்லா, அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும். எப்படி குர்ஆனை இப்படி நம்ம மரியாதை இல்லாமல் பிடித்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு கோவம் வரும். ஏன்னா அல்லாஹினுடைய வேதம், அல்லாஹினுடைய சொல், பேச்சு அப்படின்னு சொல்லி குர்ஆனை ஒழு இல்லாமலே நம்ம தொட மாட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் குர்ஆனை தூக்கி போட்டு லாண்டிருக்கார். இதையும் அந்த மக்கள் யாரும் கண்டுக்கலை. சில நாட்கள் போகுது. இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் அவர் பதிவிடுறார். இந்த குர்ஆனை தூக்கி போட்ட வீடியோவாக பதிவிட்டு சோசியல் மீடியாவில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போன்ற சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுறாரு. அதற்கு பேடு கமெண்ட், இன்னும் சரியான கமெண்ட்லாம் வந்திருக்குன்றது. அதே அப்படியே ஆப்போசிட் ஒரு 6 மாதம் கழித்து இந்த ஒரு மனிதர் ஒரு மிக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்துடுறாரு. மிக கடுமையான நோய். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், அவரினுடைய கைகள் அழுகும் அளவிற்கு. அந்த நோய் என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, இன்னும் அந்த நோயினுடைய மருந்து, நோய்க்கான மருந்தே கண்டுபிடிக்காத ஒரு நோயை அல்லாஹ் தாலா அந்த ஒரு மனிதருக்கு கொடுத்துட்றான். எப்போ? ரொம்ப வருடம் கழித்துலாம் கிடையாது, ஒரு 6 மாதத்தில். அப்போ அந்த மனிதர் இப்போ சோசியல் மீடியாவில் பதிவிடுறாரு என்னன்னு சொன்னால், என்னுடைய நோய்க்கான காரணம் இந்த குர்ஆனை நான் அவமதித்ததாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதையே பதிவிடுறார். அதனால் தாங்கள் யாரும் குர்ஆனை அவமதிக்காதீங்க, குர்ஆனை ஒழு இல்லாமலோ சுத்தம் இல்லாமலோ தொடாதீங்க, குர்ஆனின் மீது உங்களினுடைய கோபத்தையோ உங்களினுடைய கர்வத்தையோ நீங்கள் காட்டாதீங்க, குர்ஆனின் மீது மென்மையாக நடந்து கொள்ளுங்க, சுத்தமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொளியில், ஒரு யூடியூப் வலைதளத்தில் அவர் போடுறார், அப்லோடு செய்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனினுடைய விஷயத்தில் யார் உலகத்தில் விளையாடக்கூடியவர்களாக இருந்தாலும் அது அல்லாஹ் தாலாவே அவர்களுக்கு டைரக்ட் தண்டனையை கொடுத்துருவான். டைரக்டாக தான் இப்போ அல்லாஹ் தாலா நிறைய நபர்களை பார்த்துருக்கோம். குர்ஆனை எரிச்சவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையை கண்முன்னே பார்த்துருக்கோம். இன்னும் குர்ஆனின் மீது சிகரெட்டை வச்சு ஒரு மாதங்களுக்கு முன்பு யூகேயில் நடந்துச்சு இந்த ஒரு நிகழ்வு. சிகரெட்டை பிடித்த ஒரு பெண்மணி குர்ஆனின் மீது வச்சு அமுக்குவாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தாலா அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருப்பான். இப்படி நம்ம ஒவ்வொரு இடங்களாக பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். குர்ஆனின் மீது யாரெல்லாம் அவமதிப்பு செய்கிறாங்களோ, குர்ஆனில் யாரெல்லாம் அவர்களினுடைய கோபத்தையோ கர்வத்தையோ பிற மக்களை நம்ம கோபப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களோ, அதை அல்லாஹ் தாலாவே டைரக்டாக அவங்களுக்கு வேதனையை கொடுத்துட்றான். அப்படி இந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதனை என்னன்னா, உலகத்தில் இதுவரை அந்த ஒரு நோய்க்கும் மருந்தே கண்டுபிடிக்கப்படலையா, அந்த அளவிற்கு ஒரு படும் பயங்கரமான நோய். அந்த நோய் என்னென்னா, கை ஃபுல்லாக இந்த கையிலிருந்து மேல் மணிக்கட்டு வரையும் கை சுகர் உங்களுக்கு எப்படி
உடல் லைட்டாக தோள்கள்லாம் வெளில விரிந்து அழுகி போனது போன்றிருக்கும். அது போன்று அவனுடைய கை முழுக்க அழுகி போயிருக்கின்றதாம். அப்படி என்னன்னா 2 கையுமே எந்த விதமான செயல்களும் செய்ய முடியாமல், தன்னுடைய உணவு எடுத்து தானே சாப்பிட முடியாமல், தன்னுடைய பாத்ரூம் போன இடத்த தானே கை கழுவ முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ ஒரு பெரிய வேதனையை சோதனையை கொடுத்துருக்கான் பாருங்க. ஆக கண்ணியமானவர்களே, இனி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆனின் மீது ஒழு இல்லாமல் கூட உங்களுடைய கையை வச்சிடாதீங்க. ஏன்னா அதற்கான பாடத்தை அல்லாஹ் தாலாவே தருவான். வேறு எந்த ஒரு மனிதர்களும் தண்டனை கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் தாலாவே அதற்கான தண்டனையை இறக்கிடுவான். இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்ம குர்ஆனை அவமதிக்காமல் சரியான முறையில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஒரே ஒரு இப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் வந்துருச்சு. இதெல்லாம் வருவதற்கு முன்பே பல அத்தாட்சிகளை, பல விஷயங்களை, பல நுணுக்கமான செய்திகளை ஒரு விஷயம் சொல்லியிருக்குது அப்படின்னா உலகத்தில் அது குர்ஆன் தான். உலகத்தில் நம்ம தேடக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் குர்ஆனில் இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஃபிரௌனினுடைய உடல் அல்லாஹ் தாலா கடலில் மீன்கள் இன்னும் அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் திங்கப்படாமல் அல்லாஹ் தாலா அவரினுடைய உடலை பாதுகாத்து வச்சான். அந்த உடல் 2000 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அந்த உடல் யாருடையது அப்படின்னே எந்த ஒரு ரிசர்ச் செய்கிறவங்கனாலையும், இன்னும் எந்த ஒரு ஆராய்ச்சி செய்கிறவங்கனாலையும் கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா குர்ஆனை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் நூஹ் நபியினுடைய கப்பல் கடலில் கரை தட்டியிருக்கும். அந்த கப்பல் எப்போ கட்டப்பட்டது, அந்த கப்பல் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதும் குர்ஆனை வச்சு தான். இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. வளர்ந்த விஷயத்திலும் இன்னும் குர்ஆனை கண்டு பல ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் வியந்து பார்த்துருக்காங்க, இவ்வளோ விஷயம் குர்ஆனுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்படி பல விஷயங்களை பொதிந்துள்ள ஒரு விஷயந்தான் குர்ஆன். இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை யார் அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா தருவான். இன்னும் குர்ஆன் ஓத தெரியாதவங்க குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை ஏற்படுத்தி தருவான். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனை நீங்கள் கற்று அதை போத தெரியலாட்டி அதனுடைய தமிழ் மீனிங்காச்சும் படித்து பாருங்கள். நிறைய அறிவான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய நாலேஜான விஷயங்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அப்படி குர்ஆனில் நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய பலன்கள் இருக்குது. குர்ஆன் ஓத தெரில அப்படின்னு சொல்வதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் வெட்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு குர்ஆனை எல்லா முஸ்லீம்களும் கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் குர்ஆனை கற்பது கடமை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நிறைய மெத்தட் வந்துருச்சு குர்ஆனை கற்பதற்கு. நீங்கள் அதன் மூலமாவது உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு, இன்னும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, இன்னும் அல்லாஹ்வினுடைய படிப்பினைகள், அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை தெரிந்து கொள்வதற்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான உண்மையான தகவல்களை ஆதாரத்தோடு தெரிந்து கொள்ள நவீனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் துவா பண்ணுங்கள்.